ஏங்க நின்னாலே ஒரு மாதிரி இருக்குங்க. நான் உட்காந்துக்கிட்டவா? என்னாச்சுமா? என்ன பண்ணுது? என்னாச்சு பிரியா? தெரியல, ஒரு மாதிரி இருக்கு. ஏங்க பிரியா, சிஸ்டர், இப்போ வந்து அவங்க நார்மலாக தான் இருக்காங்க சரிங்களா? அப்சர்வேஷன்லேயே இருக்கட்டும். நான் சொன்ன இன்ஜெக்ஷன்லாம் போட்டுக்கோங்க. அதே மாதிரி ரிப்போர்ட் வந்து என்னுடைய டேபிளுக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. ஓகே ஓகே மேடம். ப்ரொஜெக்ஸ்டான் இன்ஜெக்ஷன் போட சொன்னீங்க, அது போட்டாச்சு. பட் ஆனால் உங்களுக்கு ப்ளீடிங் ஸ்டாப் ஆகவே இல்லை, இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இட்ஸ் ஓகே, தட் இஸ் நார்மல். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை சரிங்களா? நான் சொன்ன மெடிசன் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ட்ரிப்ஸ் ஃபுல்லாகவே ஏறட்டும், அவங்க அப்சர்வேஷன்லேயே இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து ஸ்கேன் எடுத்து நம்ம ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இதுக்கு. ஓகேங்களா? அவங்க ஹஸ்பண்ட்லாம் எங்கே இருக்காங்க? டாக்டர் இவங்க தான், ரகு டாக்டர் இருக்காங்கல்ல, அவங்களுடைய அத்தை பொண்ணு. சிஸ்டர், இதை வந்து நீங்கள் யார்கிட்டயுமே வந்து ரிவீல் பண்ண வேண்டாம். பிகாஸ் ஆஃப் இட் இஸ் நாட் கன்ஃபார்ம். ஓகேவா? நான் ரகு கிட்ட சொல்லிக்கிறேன். ரகு டாக்டர் வந்தாங்கன்னா நீங்கள் வந்து அவங்க கிட்ட மட்டும் சொல்லலாம். ஓகே? அவங்க கேட்க மாட்டாங்க. இன்கேஸ் கேட்டாங்கன்னா அவங்க கிட்ட மட்டும் ரிவீல் பண்ணுங்க. மற்றபடி யார் வந்து கேட்டாலும் ரிவீல் பண்ண வேண்டாம். நான் சொல்லிக்கிறேன் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட. ஓகே? ஓகே டாக்டர். என்னுடைய கேபினுக்கு ரகு டாக்டரையும் அதுக்கப்புறம் பேஷண்ட்டுடைய ஹஸ்பண்ட் இருந்தால் அவங்க மட்டும் வர சொல்லுங்க. மற்றபடி வேற யாரையும் அலோவ் பண்ண வேண்டாம் இப்போதைக்கு. ஓகே டாக்டர்? முத்துமாரி, ஃபீல் பண்ணாத. எதுவும் பிரச்சனைலாம் இல்லை, நார்மல் மயக்கம் தான். இன்கேஸ் அவள் ஃபுட் எடுத்துக்காம இருந்திருந்தா கூட அப்படி இருந்திருக்கலாம். சும்மா ஸ்கேனிங்க்கு தான் கூட்டிட்டு போயிருக்காங்க சரிங்களா? அதான் ஜெனிஃபர் டாக்டர் பார்த்துட்டு இருக்காங்கல்ல, ஒன்றும் ஆகாது. இல்லை ரகு, உங்களுக்கு எதுவுமே தெரியாது. எங்கள் வீட்டில் அவளை என்ன சொன்னாலும் அவள் இது வரைக்கும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட வந்து உங்கள் அம்மா எப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னதே இல்லை. நான் தான் அவளுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கவே இல்லை. அவகிட்ட நான் கேட்டிருக்கணும், உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி. அவளை நான் ஒரு வார்த்தை கூட எதுவுமே சொல்லதும் இல்லை, அவளுக்கு சப்போர்ட் பண்ணி நின்னதும் இல்லை. ஆனால் இன்னைக்கு மட்டும்தான் எங்கள் அம்மா கிட்ட எதிர்த்து நான் ஏதோ ஒரு கோவத்தில் பேசிட்டேன். ஆனால் அதையுமே அவள் பொறுத்துக்க முடியாமல் அத்தைக்கிட்ட இப்படிலாம் பேசாதீங்கன்னு தான் சொல்லுவாளே. பிரியா எப்பவுமே அப்படிதான், யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பா. யார்கிட்டயுமே அவளை சீக்கிரமா போய் பழகவும் மாட்டா, பழகிட்டாங்கன்னா அவளை விட்டு கொடுக்கவும் மாட்டா. அந்த மாதிரி கேரக்டர். சீக்கிரமா அவங்க கிட்ட ரொம்ப அட்டாச் ஆக மாட்டா. பட் ஆனா அட்டாச் ஆயிட்டானா அவங்களுக்காண்டி என்ன வேணாலும் செய்வா. அந்த மாதிரி தான். உங்களுக்கு மேல அவ உயிரையே வச்சிருக்கா. உங்களுக்காண்டி அவ என்ன வேணாலும் செய்வா. நீங்க தான் அவளை புரிஞ்சுக்கணும். நீங்க சொல்றது என்னமோ உண்மைதான். நான் தான் அவளுக்கு சரியா புரிஞ்சுக்கவே இல்லை. அவ கஷ்டத்தை பார்த்து நான் தான் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கணும். இப்படி பார்க்காம விட்டு கடைசியில இப்படி கொண்டு வந்து விட்டுட்டேன். என்ன பிரச்சனைன்னு வர தெரியல. ரகு சார். எஸ் சிஸ்டர், சொல்லுங்க. அவங்க இப்ப எப்படி இருக்காங்க? சேஃபா தானே இருக்காங்க? ஏதாச்சும் சொல்லுங்க ப்ளீஸ் சிஸ்டர், வாய் திறந்து சொல்லுங்க. சார், அது டாக்டர் தான் சொல்லுவாங்க, நான் சொல்லக்கூடாது சரிங்களா? இப்போதைக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு தான் இருக்கு, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. நீங்க டாக்டர் கிட்ட தான் கன்சல்ட் பண்ணணும். சார், உங்களுக்கு தெரியும் டாக்டர் ஜெனிஃபர் அவங்க ரூமுக்கு வர சொன்னாங்க உங்களை, நீங்க கன்சல்ட் பண்றதுக்காண்டி. இட் இஸ் சேஃப்? யா சார். ஏதோ பிரச்சனை இல்லைல்லம்மா? இல்ல சார். ஓகே, நாங்க போய் பேசிக்கிறோம். சார், அதே மாதிரி வந்து அவங்க ஹஸ்பண்டையும் உங்களையும் மட்டும் வர சொன்னாங்க, மற்றபடி ரிலேட்டிவ் யாரும் வர வேண்டாம்னாங்க. இல்ல, இப்போதைக்கு யாருமே வரல. ரிலேட்டிவ்க்குலாம் இப்பதான் இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம். இன்னும் இங்க ஹாஸ்பிட்டலுக்கு ரீச் ஆகல அவங்க. இன்கேஸ் ரீச் ஆனதுக்கு அப்புறம் உங்ககிட்ட தான் கேட்பாங்க அவங்க. ஓகே சார். முத்துமாரி, அதான் அவங்க நர்ஸ் சொன்னது கேட்டீங்கல்ல, எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன, வாங்க. சரி சார், வாங்க சார். ஜெனிஃபர், என்னாச்சு? பிரியாக்கு என்னாச்சுன்னு கொஞ்சம் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? சார், நம்ம கேபின் போய் பேசுவோமா? ப்ளீஸ் இங்கேயே சொல்லுங்களேன், இங்கதான் யாருமே இல்லைல்ல. ஓகே சார். சார், இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து இவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? இவங்க பிரியாவோட ஹஸ்பண்ட். டாக்டர், அவங்களுக்கு எதுவுமே இல்லைல்ல, நல்லா தானே இருக்காங்க? ப்ளீஸ் சொல்லுங்க, எதுவும் பிரச்சனைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க பாருங்க சார், நீங்க பயப்படுற மாதிரிலாம் எதுவுமே இல்லை சரிங்களா? அவங்க வந்து பிரெக்னெண்டா இருக்காங்க. முத்துமாரி, கங்க்ராச்சுலேஷன். டாக்டர், நான் பிரியாவை பார்க்கலாமா? கண்டிப்பா பார்க்கலாம். உங்க ஒய்ஃப் தானே, உங்க ஒய்ஃப் நீங்க பாக்குறதுக்கு என்கிட்ட பர்மிஷன் கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா நீங்க அதுக்கு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். என்ன சொல்றீங்க? ஆமா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வீக்கா இருக்காங்க ரகு. அதுக்கான ட்ரிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயமும் இருக்கு. என்னாச்சு? எனக்கு கன்ஃபார்மா தெரியல, நான் ஸ்கேன் எடுத்துட்டு தான் உங்ககிட்ட ரிவீல் பண்ண முடியும். அதனால வந்து இங்க வந்து அவங்க அட்மிட் ஆகுற மாதிரி தான் இருக்கும். நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். இதை சொல்றதுக்கு தான் கூப்பிட்டேன். மற்றபடி அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. லைட்டா ப்ளீடிங் ஆகுது. ப்ளீடிங்கா? அது பயப்படுற அளவுக்குலாம் இல்லை, ஒரு ப்ராப்ளம் இல்லை, ரொம்ப ஹெவியாலாம் இல்லை. பட் ஆனால் வந்து பேபி வந்து கரெக்டான பொசிஷன்லலாம் இருக்காங்க சரிங்களா? இப்போதைக்கு அவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க. பட் ஆனால் நான் ஒரு ஸ்கேன் எடுத்துட்டு தான் எதுவாக இருந்தாலும் கன்ஃபார்மாக சொல்ல முடியும். பட் ஆனால் அவங்க கன்ஃபார்மாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. என்ன டாக்டர், சந்தோஷத்தையும் சொல்லிட்டு இதையும் தூக்கி தலையில போடுறீங்க? சார், இந்த விஷயம் யாருக்கும் இப்போதைக்கு தெரிய வேண்டாம். ஏன்னா வீட்டில் சொன்னாங்கன்னா அவங்களை இன்னும் ரொம்ப சஃபர் பண்ணுறதுக்கு ப்ராப்ளம் எதனா அவங்க சொல்லிடலாம். இப்போதைக்கு பிரியாக்கு தெரிய வேண்டாம் சரிங்களா? பிரியா இப்போ ஓகே தானே? அவங்க கம்ப்ளீட்லி ஆல்ரைட். அவங்க கொஞ்சம் ரொம்ப வீக்கா இருக்காங்க. 1 வீக்காவே இந்த மாதிரி தான் இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க். உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா?
ஆமா, 1 வீக்கா உடம்பு சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. சார் நீங்க அப்பவே கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. நீங்க ஏன் இவ்வளவு தூரம் கொண்டு வந்து இதை இவ்வளவு ரிஸ்க் ஆக்கணும்? சரி, ஓகே. பட் ஆனா இப்போ ஓகே தானே எல்லாமே? ஆமா, அவங்க இப்போதைக்கு ஓகேவா தான் இருக்கு. அவங்கள பார்க்கலாம்ல? சார் இன்னும் 10 மினிட்ஸ் ஆகும் சார். ம். நான் ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் எடுத்துட்டு தான் சொல்ல முடியும் என்ன ப்ராப்ளம் அப்படின்றத. நீங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நான் இவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் இருந்தாலும் அவங்க ஹஸ்பண்ட்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும்ல, அதனால தான் வர சொன்னேன் சார். ஓகே ஜெனிஃபர், யூ கேரி ஆன். யா சார். ரகு, என்ன ரகு இப்படி சொல்றாங்க? இங்க பாருங்க முத்துமாரி, நீங்க எதுக்குமே ஃபீல் பண்ணாதீங்க சரிங்களா? வாங்க வெளியே போவோம். ம். முத்துமாரி, ஃபீல் பண்ணாதீங்க. என்ன ரகு, ஹாப்பியான விஷயம் சொல்றாங்க, இப்படி சொன்னா எப்படி? இங்க பாருங்க, இந்த மாதிரி மெடிக்கல் கேஸ்ல நாங்க நிறைய பார்த்துருக்கோம் சரிங்களா? இதெல்லாம் நார்மல் தான். ஒருத்தவங்களுக்கு ஆகும், ஒருத்தவங்களுக்கு ஆகாது சரிங்களா? ப்ளீடிங்ன்றது அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை. கரு இருக்குது இல்லையா, அதுதான் விஷயமே. ஓகேவா? இப்ப ஸ்கேன் பண்றாங்க, நீங்க பயப்படாதீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. ப்ளீஸ், நீங்க தைரியமா இருந்தா தானே பிரியாவும் தைரியமா இருப்பா. நீங்களே இப்படி இருந்தா இப்படி சொல்லுங்க. முத்துமாரி, அவங்க எல்லாரும் வராங்க, நீங்க யார்கிட்டயும் எதுவும் சொல்ல வேண்டாம் இப்போதைக்கு. ம். அவ பிரெக்னெண்டா இருக்க விஷயத்த மட்டும் சொன்னா போதும். ம். ஐயா முத்துமரி, ஐயா என்னையாச்சு? பிரியாக்கு என்னாச்சு சொல்லி ஐயா, பிள்ளை இப்படி உடஞ்சி போய் நான் ஒரு நாளும் பார்த்தது இல்லையே. முத்துமரி என்னையாச்சு? ஏதாச்சும் பிரச்சனைன்னு சொல்லிட்டாங்களோ? அப்பமே சொன்னேனே ஹாஸ்பிட்டலுக்கு போங்க போங்கன்ட்டு, என் பேச்சு யாரை கேட்கீங்க? ஐயோ, கரிச்சு கரிச்சு கொட்டுறான்னு மட்டும் என்ன திட்டுவீங்களே எல்லாருமா சேர்ந்து. இன்னைக்கு பாத்தீங்களா நான் எந்த நிலைமையில வந்து நிக்கனே? இன்னைக்கு அவ அப்பா அம்மா வந்து என்ன கேட்டேன்னு என்னத்தை சொல்லுவேன்? ஐயோ முருகா, எப்படியாச்சும் என் குழந்தைய காப்பாத்தி கொண்டு வந்துறியா? அம்மா அழுவாதீங்க, அவளுக்கு எதுவுமே இல்ல. முத்துமாரி, வாய் திறந்து சொல்லுங்க. ரகு தம்பி, ரகு தம்பி, நீங்க டாக்டருக்கு தானே படிச்சிருக்கீங்க, என்னாச்சுன்னு சொல்லுங்க தம்பி. எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என் அண்ணன் பொண்ணுக்கு எதுவுமே இல்லதானே, நல்லா தானே இருக்கா? சொல்லியா, வாயை திறந்து சொல்லியா? பிரியாக்கு எதுவுமே இல்ல, நல்லாதான் இருக்கா. அப்ப இப்பவுமே போய் பார்க்கலாம் தானே அவளை? இங்க பாருங்க, நீங்க ஏன் இப்படி அழுது ஆர்ப்பாட்டம் பண்றீங்க? இது ஹாஸ்பிட்டல், நானே சொல்லக்கூடாது சரிங்களா? அமைதியா இருங்க கொஞ்ச நேரம். மத்த பேஷண்ட்டுக்கெல்லாம் டிஸ்டர்ப் ஆகும்ல இப்படி நீங்க அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணா. சொல்லுங்க. என்னையான்னு இப்படி சொல்றா? என் வீட்டு பொண்ணு இப்படி வந்து கிடக்கா. எல்லாத்துக்கும் காரணம் இந்த லட்சுமி அக்காவு தான். அப்பமே சொன்னேன், எங்க அண்ணன் முன்ன நல்லா பாத்துக்கோங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லி. இன்னைக்கு ஒழுங்கா பாத்துக்காம தான் அவங்க இப்படி வந்து கிடக்கா. எக்கோ, நீ பண்ணதெல்லாம் தப்புக்கோ. சின்ன பொண்ணே, அவங்களும் உட்காந்து அழுதுட்டு தானே இருக்காங்க. ஏன் சின்ன பொண்ணு இப்படி ஆதங்கத்துல வார்த்தைய விடுற? முட்டாள்தனமா பேசாத சரியா? அமைதியா இரு. எல்லாருக்குமே ஆதங்கம் இருக்கதான் செய்யும். அதுக்குன்னு சொல்லிட்டு இப்படி வார்த்தைய விட்டுட்டோம்னு வச்சுக்கோ, அப்புறம் அள்ள முடியாது. அமைதியா இரு சின்ன பொண்ணே. அவங்க அப்பா அம்மா வர இன்னும் வரல, வர நேரமா பத்தி இப்படியே எடுத்து கொடுக்காத சின்ன பொண்ணே. அப்ப என்ன நினைப்பாங்க அவங்க? இத்தனை நாளா பிரியாவை நம்ம கொடுமைப்படுத்தணும் தானே நினைப்பாங்க. நீ வேற நாலு முடி அமைதிய கடை. ஆமா, வயிற்றுல கலப்பிக்கிட்டு கிடக்காத. அந்த பிள்ளை எப்படி சோர்வா கிடந்துச்சு. அப்ப இவங்க ஒரு மாமியாரா இருந்தா, இவங்க பிள்ளையா இருந்தா கூட்டிட்டு போயிருக்க மாட்டாங்களா சொல்லி? இவங்க பிள்ளை இல்லைன்னு தானே கூட்டிக்கிட்டு போல. மைனியோ அழுவாதீங்க. நீங்க சொல்லுங்க அனுக்கம்மாவே, இவங்க எப்படி எல்லாம் பேசினாங்க எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்களோ? நான் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்னத்த பண்ணுறது? என் அண்ணன் பொண்ணா போயிட்டா, இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அக்கா, என்னையோ, என்ன பிரச்சனை சொல்லுங்க? ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, அதனாலதான் முத்துமாரி இப்படி சோர்ந்து போய் உட்காந்துக்கிட்டு இருக்கான். இல்லைன்னா நீ இப்படி நிக்க மாட்டானே. பிரியாக்கு என்னாச்சு சொல்லு தம்பி, இப்பவுமே சொல்லு தம்பி, வாயை திறந்து சொல்லுங்க தம்பி. நீங்க நினைக்க மாதிரிலாம் ஒண்ணுமே இல்ல. அப்புறம் ஏன் தம்பி இப்படி அமைதியா இருக்காங்க முத்துமாரி? பிரியா இன்னும் எழுந்துக்கல, அதனாலதான். அப்ப என்னதான் ஆச்சு பிரியாக்கு சொல்லுங்க. ஐயோ, நீங்க எல்லாம் ஏன் இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க எல்லாம் நினைக்க மாதிரி ஒண்ணுமே இல்ல. அவ பிரெக்னெண்டா இருக்கா, போதுமா? மாசமா இருக்கா. சரி கூறு கெட்டவனே, இதுதால முதல்ல சொல்லணும் நீ. இத சொல்லாம என் மருமவ மாசமா இருக்கா, என் பேர பிள்ளை வர போறான் எனக்கு, இத சொல்லாம இழுத்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஆலயம் மண்டையும் தரேன் என்னல்லா. லட்சுமி அக்கோ, என்ன? மன்னிச்சிருங்க, ஏதோ ஒரு கோவத்துல திட்டிட்டேன். பேசுறதெல்லாம் பேசிட்டு இப்ப மன்னிச்சிருங்களா? சாரி லட்சு. சரி சரி, இருக்கட்டும். என் பேரன் வர போறான்ற சந்தோஷத்துல உன்னை விட்டுறேன். பாரு லட்சுக்கு என் பேரன் வரண்டி. பேரன்? ஆமா. சரி, அப்ப எனக்கு மருமவன். சரி, அப்ப நீயும் ஒரு பொண்ணு பெத்து வச்சிருக்கல, அப்ப கல்யாணம் பண்ணி வச்சிரும். என்ன லட்சுமி கூறு கட்டியத்தனமா பேசிக்கிட்டு இருக்கா? அவளுக்கு என்ன வயசாகுது? இனிமே தானே இது பிறக்கே போறா.
ஐயோ எனக்கு கையும் வரல காலம் வரலையா, இந்த விஷயத்துல எல்லார்கிட்டயுமே சொல்லணுமே. அந்த மனுஷனுக்கு முதல்ல போனை பண்ணி சொல்லணும். பூமாரிக்கு சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவா, உடனே இங்க கிளம்பி வந்துருவா. மைனியோ, நான் அப்பவுமே சொன்னல பிரியா ஒரு மாதிரி இருக்கா, கூட்டிட்டு போயிட்டு செக் பண்ணுங்க, மாசமா தான் இருக்கா போல அப்படின்னு. நீங்க தான் என் பேச்சு கேட்கவே இல்லை. அப்படியா சொன்னீங்களோ? ஆமா சின்ன பொண்ணு, நான் முதல்ல இருந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன், இவங்க தான் கேட்கவே இல்லை. இப்ப பாரு நான் சொன்ன மாதிரி தான் நடந்திருக்கு பத்தியா. அப்பனா நம்ம இளவரசியக்க வாயில சர்க்கரையை தான் அள்ளி போடணும். என்ன லட்சு, ஒரே ட்ரீட் தான் இனி. ஒரு காப்பி வாங்கி கூட பேரம் வரப்போற சந்தோஷத்துல. எப்ப பார்த்தாலும் நம்ம 4 மணிக்கு திங்கிறதே தான் வேலை. ஒரு காப்பியா கேப்ப போயும் நல்ல பெருசா கேளு. நம்ம லட்சு இருக்கிற சந்தோஷத்துல விட்ட வீடையே எழுதி வச்சிருவா. என்ன லட்சு? ஆமாட்டி ஆமா, உங்களுக்கு வீட்டை எழுதி வச்சுட்டு நான் ரோட்ல போய் பாத்துக்கிறேன். என் பேரம் வர சந்தோஷத்துல நான் இருக்கேன். ஒருவேளை பேத்தியா இருந்தா? பேத்தியா இருந்தா இன்னும் சந்தோஷம். என் பேத்தியா இருந்தானே பேரனா இருந்தானே, என் வீட்டுக்கு ஒரு குழந்தை வரப்போகுது. இனிமே உங்க வீட்டுக்குலாம் நான் ஏன் வரப்போறேன். என் பேத்தி என் பேரன் 2 பேர் வந்தா கூட எனக்கு இன்னும் சந்தோஷம். என் வீட்லயே வச்சுக்கிட்டு நல்லா வளர்த்துக்கிட்டு எல்லாம் ஜாலியா இருப்பேன் நான். லட்சுவே நீ கையில பிடிக்கும் போது எது ஜாலி தான். அடி போடி கூறு கெட்டவள. இளவரசி வா, இந்த விஷயத்த எல்லார்கிட்டயும் போய் சொல்லிட்டு வருவோம் வீட்டுல. சரி சின்ன பண்ணே. சொல்லுங்க கோ. அனு கிட்ட எல்லாம் சொல்லாம வந்துட்டு பாத்துக்கோங்க. அனுலாம் இங்கதான் வரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே வந்தாங்கன்னா அனு எல்லாரையும் கூட்டிட்டு வந்துரு சரியா? சரிங்க கோ. ஏலே நான் போயிட்டு அப்பையெல்லாம் கூட்டிக்கிட்டு வரேன். சரிம்மா. இல்ல சிரிச்ச மாதிரி இரு மூஞ்ச. பிரியாக்கத்தை குழந்தை பிறக்குதுன்னு சொல்லிட்டாங்களா, அவ ஏதோ மயக்கத்துல இருப்பாளா இருக்கும். அதுக்கு எதுக்கு இப்படி மூஞ்ச வச்சுக்கிட்டு இருக்கா? என்னதான் இருந்தாலும் புருஷன் லக்கோ அப்படித்தான் இருக்கும். சரி நீங்க கிளம்புங்க, அவன் சரியாயிடுவான் கொஞ்ச நேரத்துல. இளவரசி போவோம். டாக்டர் தம்பி, இப்பெல்லாம் 2 குழந்தை 3 குழந்தைன்னு சொல்றாங்களா, அதெல்லாம் இப்பவுமே ஸ்கேன் பண்ணா தெரிஞ்சிரும் தானே? ஆமா. அப்பனா இப்பவுமே சொல்லிடுவாங்க தானே? முதல்ல எல்லாமே ஸ்கேன் எடுத்துட்டு சொல்லட்டும், அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் உங்ககிட்ட நான் சொல்றேன். என்ன தம்பி, டாக்டர் தானே நீங்க, அது கூட தெரியாது? கொஞ்ச நேரம் என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்கக்கா ப்ளீஸ். அட போயா, இப்ப போய் பிரியாவை பாக்கலாமா? இல்ல இப்போதைக்கு யாருமே ஹலோ பண்ணல, அவ இன்னும் மயக்கத்துலதான் இருக்கா. ட்ரிப்ஸ் ஏறிக்கிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா, சரி சரி சரியா. அப்ப நான் போயிட்டு எல்லாருக்குமே ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வரேன் சரியா? உங்க வீட்டுல இருந்து ஆட்கள்லாம் வருவாங்களா, எல்லாருக்கும் தரணும்ல. ஐயோ, பிரியாவோட அப்பா அம்மா கிட்ட சொல்லலையே, முதல்ல அவங்க கிட்ட சொல்லணும். அவங்க கிட்ட சொல்லி வர சொல்லணும். சொன்ன உடனே அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. தாத்தா பாட்டி ஆக போறோன்ற சந்தோஷத்திலே வருவாங்க. சரிக்கா. நீ போன் பண்ணி சொல்லிடுறியா? வேண்டாம், நானே போன் பண்ணி சொல்லிடுறேன் சரியா? சரிக்கா. சின்ன பொண்ணே, ஏன் இப்படி லொடன் பேசிக்கிட்டே இருக்க? வா. சரி தம்பி, நான் வெளியே இருக்க கடையில ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரேன். முத்துமாரி, இப்ப ட்ரீட் நான் கொடுக்க எல்லாருக்கும். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நல்லா பெருசா ட்ரீட் கொடுக்கணும் சரியா? ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் இல்ல, கறி விருந்தே வைக்கணும். வச்சுட்டா போச்சுக்கா. 4 முடி வா போவோம். முத்துமாரி, ஏன் இப்படி சோகமாவே இருக்கீங்க? பிரியாவை நினைச்சா எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. பாவம், அவகிட்ட நான் எப்படி இது சொல்ல போறேன்னு புரியல. ப்ளீடிங் ஆகுதுன்னு சொல்றாங்க, கன்சீவா இருக்கான்னு சொல்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல ராகு, என்னதான் அவளுக்கு பிரச்சனை? இங்க பாருங்க, ஒருத்தவங்களுக்கு அப்படிதான் இருக்கும் சரிங்களா? பட் ஆனா அவங்க பேபிலாம் நார்மலா தான் இருக்கும். அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் இப்ப நிறைய வந்துட்டு, நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க, எல்லாமே நான் பாத்துக்கிறேன். ராகு, உங்ககிட்ட ஒண்ணு கேக்கட்டா? சொல்லுங்க முத்துமாரி. அது வந்து ப்ளீஸ் ராகு, நான் பிரியா கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். எப்படியாச்சும் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்களேன். ஒரு வாட்டி அவளை பார்த்துட்டு வந்துட்டா கூட எனக்கு நிம்மதியா இருக்கும். ப்ளீஸ் ராகு. சரி ஓகே, நான் டாக்டர் கிட்ட சொல்லிக்கிறேன், நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. ரொம்ப தேங்க்ஸ் ராகு. ஐயோ பாவம், கடவுளே, எந்த ப்ராப்ளமும் இல்லாம நல்லபடியா எல்லாமே நடக்கணும். ஸ்கேன் ரிப்போர்ட் வந்துட்டா என்னன்னு தெரியல, ஃபர்ஸ்ட் அதை போய் செக் பண்ணோம். பிரியா, கண்ணை திறந்து பாரு பிரியா, நான் பேசுறது கேக்குதா? உன்கிட்ட நீ முழிச்சிருக்கும் போது தான் சொல்லணும், ஆனா இப்ப சொல்றேன். நீ அம்மாவை போற, நான் அப்பாவை போறேன். எல்லா பொண்ணுங்களும் அவங்க புருஷன் கிட்ட சொல்லுவாங்க, ஆனா நான் என் பொண்டாட்டி கிட்ட சொல்றேன், நீ அம்மாவை போற பிரியா. லூசி, எந்திடி, கலகலப்பா பேசிக்கிட்டே இருப்ப, இப்ப அமைதியா படுத்துக்கிட்டே இருக்கேன். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. எல்லாம் என்னாலதான். நான் உன்னை ஒழுங்கா பாத்துக்கிட்டு இருந்திருக்கணும். நான் ஒழுங்கா பாத்துக்காததுனாலதான் இவ்வளவு பிரச்சனையும். நீ உடம்பு சரியில்லைன்னு சொன்ன உடனே நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கணும். நீ வேண்டான்னு சொல்லியும் நான் பரவாயில்லன்னு சொல்லி விட்டுட்டேன். நான் தான் எல்லாத்துக்குமே காரணம். என்னாலதான் நீ இவ்வளவு கஷ்டப்படுற.